கிழிசல். இதன் ஆசிரியர் நாஞ்சல் நாடன் அவர்கள். காப்பி கடையில் சரியான கூட்டம். ஆள் இருக்க இடம் இல்லை. நீலவாட்டத்தில் போட்டிருந்த பெஞ்சுகளில் நெருக்கி பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். பெஞ்சின் ஓரங்களில் இருந்தவர்களுக்கு ஒரு கை முட்டியை ஊன்றுவதற்கு மட்டுமே இடம் இருந்தது. கை கழுவி விட்டு வந்தவர்கள் தேயிலை குடிக்க வரும் முன் காலியான இடத்தில் வேறு ஆட்கள் அமர்ந்திருந்தார்கள். தேயிலையை நின்று கொண்டே குடிக்கும்படி ஆயிற்று. 3 பேர் 4 பேராக வந்தவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரே பெஞ்சில் இடம் கிடைக்கவில்லை. வெவ்வேறு பெஞ்சில் அமர்ந்தவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறதா என்று எட்டி பார்க்கவும் கவனிக்கவும் வேண்டியிருந்தது. சாம்பார் வாளியும் சட்னி வாளியும் கொண்டு நடந்தவன் வழி வழி என்று கத்தியும் அங்கும் இங்கும் ஒதுங்கி இடம் இல்லாமல் வாளியின் விளிம்பு கரைகள் ஒதுங்குவது பாவனையின் முதுகை வளைத்தவரின் சட்டையில் உராய்ந்தது. சாப்பிட்ட இலையை எடுத்து தானே போடுவது அந்த பக்க நாகரிகம். துண்டு வாழை இலைகளை எச்சில் கையில் சுருட்டி பிடித்து எச்சில் சொட்டு விழாமல் கவனமாக பிடித்து குனிந்து நடந்தனர். ஆனாலும் தரையிலும் வேட்டிகளிலும் சாம்பார் சட்னி கலவை சொட்டுகள் சிதறின. தோசை, இட்லி, வடை, பஜ்ஜி என்று கேட்ட சத்தங்கள். இட்லி ஆறி போயிருக்கும் என்று தோசைக்காக இலை முன்னால் காத்திருந்தவர்கள் ரசவடை வரட்டும் என்று இலையில் கிடந்த தோசையை வில்லாமல் இருந்தவர்கள். முதல் எடுப்பு தின்றுவிட்டு 2வது எடுப்புக்காக கை காய உட்கார்ந்திருந்தவர்கள். கையோடு டீயும் குடித்துவிட்டு எழலாம் என இருந்தவர்கள். விளிம்பு இருக்கைக்காரன் சாப்பிட்டு முடிக்கட்டும் என்று பொறுமையோடு இருந்தவர்கள். வெள்ளம் கொண்டாப்பா என்று குரல் கொடுத்தவர்கள். பாதி துண்டு தோசையை இலை மீது வைத்துக்கொண்டு இன்னொரு டோஸ்ட் சட்னி சாம்பாருக்காக எதிர்பார்த்தவர்கள். கணக்கு என்னப்பா என்று கேட்டு நின்றவர்கள். அண்டர்வேருக்கு மேல் அழுக்கு துண்டு மட்டும் கட்டிக்கொண்டு தட்டில் இட்லி தோசை எடுத்துக்கொண்டு நடந்த சர்வர்கள் கையை துண்டில் துடைத்துவிட்டு தண்ணீர் தம்ளாருக்குள் விரல் வெட்டி எடுத்து வந்து கொடுத்தார்கள். சட்னி வாளியை தூக்கி கொண்டு ஓடினார்கள். ஓடிப்போய் கல்லாமுன் கணக்கு சொன்னார்கள். சமையல் அறையினுள் நின்றவர்களை சத்தம் போட்டு விரட்டினார்கள். தினமும் அந்த கடையில் இந்த கதியில் நள்ளிரவிலும் வியாபாரம் நடக்கும் என்றால் காஃபி கடைக்காரன் கோடீஸ்வரன் ஆகியிருப்பான். இது 10 நாள் பாடு. அதுவும் கொடியேறிய முதல் 3 நாட்களிலும் விசேஷமாக கூட்டம் இருக்காது. 4ஆம் திருவிழாவை தொட்டு மாலை 6 மணிக்கு கடை திறந்தால் விடிய விடிய இந்த கதை தான். தேரோட்டம் அன்று ராப்பகலாக கடை, ஓய்வே கிடையாது. மேலத்தெரு மகாராஜன் இந்த 7 நாட்களிலும் ஒரு அள்ளி விடுவார். இதில் போலீஸ்காரர்களுக்கு, தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கு, கடையேலம் விடும் மகிமைக்காரர்களுக்கு, உள்ளூர் சட்டாம்பிகளுக்கு ஓசிப்படி அளந்தாலும் அது சண்டு சாவி போலதான். பெரிதாக பாதிப்பு எதுவும் வந்துவிடாது. கொடியேறிய அன்றே தனது அறுப்பு தடிப்பு களத்தின் மண்சுவரை 3 பாகம் நீளம் இடித்து தள்ளி வாசல் உண்டாக்கி அம்மாசி அண்ணனை கூப்பிட்டு ஓலை கமனம் போட்டு சாப்பிடும் இடம் சமையல் அறை என்று பிரித்து சுற்றிலும் இடுப்பளவுக்கு ஓலையால் நிறைத்து 10 பெஞ்சுகளும் மேஜைகளும் போட்ட பகவதி விலாஸ் காஃபி கிளப் தயார். ஒன்றுக்கு 2 விலை. சாதாரண நாட்களில் 10 பைசா என்று விற்கும் இட்லி தோசை வடை எல்லாம் 20 பைசா. அளவும் தரமும் கூட்டத்தை பார்த்து குறையும். பாந்தண்ணியாய் தேங்காய் புண்ணாக்கில் அரைத்த சட்னி, பூசணிக்காய் வெட்டி போட்ட கடலை மாவு கலக்கிய சாம்பார். ஆனால் எல்லாம் கொதிக்க கொதிக்க எப்பொழுதும் இருக்கும். உள்ளூர் ஆட்கள் யாரும் திருவிழா காலங்களில் காஃபி கடைக்கு வரமாட்டார்கள். எல்லாம் கச்சேரி கேட்கவும் வாகன எடுப்பு பார்க்கவும் வரும் சுற்றுப்புற கூட்டம்தான். விடிய விடிய நாகர்கோவிலிருந்து சுசீந்திரத்து திருவிழா ஸ்பெஷல் பஸ் உண்டு. எனவே 10-15 மைல் சுற்றளவில் உள்ள கிராமங்களிலிருந்தெல்லாம் கூட்டம் வரும். என்றும் 2 கச்சேரிகள். மாலையில் சூலமங்கலம் சகோதரிகள், KP சுந்தராம்பாள், சீர்காழி பாலமுரளி கிருஷ்ணா என்று 6 முதல் 9 வரைக்கும். பிறகு நாமகிரிப்பேட்டை AKC சிட்டி பாபு, ரமணி என்று இரவு 3 மணி ஆகும்.
எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டு கேட்டு சுற்றுப்புற கிராமங்களுக்கு ஓரளவு சங்கீத ஞானம் ஏற்பட்டிருந்தது. கச்சேரி எதிர்பார்த்தபடி அமையாவிட்டால் சங்கீத அறிவு தற்காலிகமாக பின்வாங்கி கல்லையும் மண்ணையும் வாரி எறிந்து ஊளையிட்டு வித்வானை விரட்டியதும் உண்டு. திருவிழா கூட்டம் ஆண்டுதோறும் குறையாமல் இருக்கும்போது காஃபி கடை கூட்டமும் குறைவதே இல்லை. இத்தனைக்கும் திருவிழா கால ஸ்பெஷல் காஃபி கடைகள் அங்கு எத்தனையோ உண்டு. மாணிக்கத்துக்கு சங்கீதத்தில் அவ்வளவு பெரிய ஈடுபாடு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பாட்டுக்கிருக்கு உண்டு. சினிமா பாட்டை அதே போல திரும்பவும் பாடுவான். பள்ளிக்கூடத்தில் பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு பாரதியார் பாட்டு பாடுவதும், குடியரசு தின விழாவில், சுதந்திர தின விழாவில் இறைவணக்கம் பாடுவதும் உண்டு. இப்பொழுது 9வது வகுப்புக்கு வந்த பிறகு தமிழாசிரியர் சில தேவாரம் திருவாசகம் பாடல்களை ராகம் போட்டு படிக்க சொல்லி கொடுத்தார். ஆனாலும் அது சினிமா பாட்டு போல வருவதில்லை. மாணிக்கத்தின் தகப்பனாருக்கும் தோடி, பைரவி, கரகப்பிரியா என்ற வேறுபாடு புரிந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் கச்சேரிக்கு போவார். எல்லோரும் போகிறார்கள் என்பதாலும் இருக்கலாம். கச்சேரி முடிவில் பாடும் துக்கடாக்களுக்காக, சினிமா பாட்டுகளுக்காக இருக்கலாம். அல்லது ஆள் கூட்டம், இரைச்சல், வெளிச்சங்கள், பீடி விளம்பரங்களின் ஓரியண்டல் நடனம், மச்சக்கண்ணி, மரணக்கிணறு கவர்ச்சிகளுக்காகவும் இருக்கலாம். எதுவும் நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. கொடி ஏறி திருவிழா புரோகிராம் நோட்டீஸ் பார்த்த அன்றிலிருந்து மாணிக்கம் தகப்பனாரை பஞ்சரிக்க ஆரம்பித்துருவான். எப்பா, 7ஆம் திருநாளுக்கு நானும் கூட வரட்டா? நீ அவ்வளோ தூரம் நடந்துக்கிட மாட்டல. நடப்பேன்பா. பிறகு கால் வலிக்கும் கை வலிக்கும்னு சொல்லப்படாது. போக வர 10 மைலாக்கும். போன வருஷம் தேரோட்டம் பார்க்க நடத்தி தான் கூட்டிகிட்டு போனேன். அது பகல், இது ராத்திரி இல்லை. உறங்காமல் இருக்கணும். திருநாக்கடையில் அது வாங்கித்தா இது வாங்கித்தான்னு நச்சரிக்கக்கூடாது. அப்பா போட்ட நிபந்தனைக்கு எல்லாம் ஒத்துக்கொண்டு தான் மாணிக்கம் திருவிழாவுக்கு புறப்பட்டான். 5 மணிக்குள் அப்பாவும் மகனும் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டாயிற்று. திருவிழா பார்த்து திரும்பி வர அதிகாலை ஆகும் என்பதால் வயிறு பசிக்காமல் இருப்பதற்காக ஃபுல்லாக சாப்பாட்டை ஒரு பிடி பிடித்தாயிற்று. நடக்கும்போது 2-3 முறை கையை மணத்தி பார்த்து கொண்டான் மாணிக்கம். கருவாட்டு குழம்பின் வாசனை கம் என்று சுகமாக இருந்தது. தேரே கால்புதர், புது கிராமம். தேரூர் வழியாக சுசீந்திரம் அடைய 7 மணி தாண்டிவிட்டது. எப்பா, சீர்காழி சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு 8 மணி ஆகும்ல. இப்போ ராகம்தான் பாட்டிட்டு இருப்பான். பழையாற்றின் குறுக்கே இறங்கி மெயின் ரோட்டை தாண்டி கரும்பு கடை, பால்பாண்டியன் மிட்டாய் கடை, வேல்விலாஸ் மிட்டாய் கடை எல்லாம் கடந்து தெப்பக்குளக்கரைக்கு வரும்போது கூட்டம் கரை கண்டு கிடந்தது. எங்கும் இரும்பு சட்டி ரிசர்வ் பட்டாலும் கையில் தடியோடு பார்க்கவே பயமாக இருந்தது. நிற்காத, போ, நேராக போயிட்டே இரு. முகப்பு முன் இருக்க இடமில்லை. கூட்டத்தை சுவராக பிளந்திருந்த பாதையில் சுற்றி வந்தாகிவிட்டது. எங்கும் இருக்க தோதுபடவில்லை. ஊர் பூராவும் ஒளிப்பிருக்கி கட்டியிருந்தார்கள். ஆங்காங்கே கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கச்சேரி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பா 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 என்று இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இழுப்பான் என்று தோன்றியது மாணிக்கத்துக்கு. ஒரு சுற்று சுற்றி வந்து பாடகர் கண்ணில் படும் விதத்தில் முகப்புக்கு பக்கவாட்டில் இருந்த மண்டபத்தின் மீது இருந்த மனிதர்களோடு ஏறி உட்கார்ந்தார்கள் மாணிக்கமும் தகப்பனாரும். சினிமா பாட்டு போடும் நேரம் வந்துவிட்டது போலிருக்கிறது. கூட்டத்தின் நடுவிலிருந்து சினிமா பாட்டு என்று கைகள் உயர்ந்தன. ஒரு நீண்ட நெடும் மௌனம். கந்தனை கந்தன் கடம்பனை என்று பெரிய எடுப்பாய் சீர்காழியின் குரல் ஊதுபத்தி கட்டின புகையாய் சுருண்டு பிரிந்து பரவியது. கச்சேரி முடிய 9:30 மணி ஆயிற்று. ஒரு கூட்டம் புறப்பட்டு போயிற்று.
ஷேக் சின்ன மௌலானா நாதசுரம், வளையப்பட்டி, வலங்கைமான் ஸ்பெஷல் தவில் கேட்க மறு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. கச்சேரிக்கு 1 மணி நேரம் இடைவேளை உண்டு. இந்த இடைவேளையில்தான் சர்க்கஸும் ரெக்கார்ட் டான்ஸும் மும்முரமாக நடக்கும். கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பால்பாண்டியன் மிட்டாய் கடை, தானா மீனா சொக்கால், ராம்செட் பீடி விளம்பரக்காரர்கள் போட்டு கொளுத்தினார்கள். ஒலிபெருக்கி ஒன்று நாகர்கோயில் கடைக்கு வாய் ஓயாமல் விளம்பரம் சொல்லி கொண்டிருந்தது. மணி 1 இருக்கும். குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருப்பதற்கு கதகதப்பாக இருந்தது மாணிக்கத்துக்கு. கூட்டத்தின் நடுவில் பிரிந்த பாதையோரம் உட்கார்ந்து கொண்டிருந்ததால் மேடையில் நாதஸ்வர தவிலும் நன்றாக தெரிந்தன. ஒரு கை விரல்களில் தொப்பிகள் போட்டு மறு கையில் குட்டையாய் கம்பு வைத்து கொண்டு திடும் 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 தவில்கள் ஆங்காரமாய் அதிர்ந்தன. மாணிக்கத்துக்கு உறக்கம் வரும் போலிருந்தது. உறங்கினால் அப்பா ஏசுவார் என்ற பயமும் இருந்தது. கச்சேரி முடிய இன்னும் 2 மணி நேரமாவது ஆகும் போலிருக்கிறது. அதுவரை உறக்கத்தை இழுத்து பிடித்து நிறுத்துவது கடினம். பராக்கு பராக்கு பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் மாணிக்கம். தனி ஆவர்த்தனம் முடிந்தது. 10 புளிய மரங்களில் புளியம்பழம் ஒரே நேரத்தில் உலுக்கியது போல சடசடவென கைத்தட்டல் தெப்பக்குளத்து மூளை பாறையில் மோதி எதிரொலித்தது. கும்பல் கும்பலாக ஆட்கள் எழுந்தனர். காலி விழுந்த இடத்தில் வேறு வேறு ஆட்கள் வந்து அமர்ந்தனர். கூட்டத்தோடு எழுந்த தகப்பனாரும் மாணிக்கம் நடந்தான். நன்றாக வயிறு பசித்தது. 5 மணிக்கு தின்ற சோறு போன இடம் புரியவில்லை. கரகரவென உமிழ்நீர் சுரந்தது. ஏதாவது தின்றால் கொல்லும். அப்பாவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தோன்றியது. கொஞ்ச நேரம் திருவிழா கடைகளை வேடிக்கை பார்த்து சுற்றி அலைந்துவிட்டு பகவதி விலாஸ் கடைப்பக்கம் வந்தனர். சூடான கடலை எண்ணெயில் பஜ்ஜும் முறுக்கும் வாசனை. அப்பா மாணிக்கத்திடம் கேட்டார், வயிறு பசிக்குதில்ல? ஆம் என அர்த்தத்தில் தலையசைத்தான். வெளியே வருபவர்களை இடித்து கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டி இருந்தது. பணம் வாங்கி போடும் மேஜையை சுற்றி ஒரே கூட்டம். 2 பேரும் இடம் பிடித்து உட்கார்ந்தார்கள். ஆளுக்கு 4 தோசை, 2 ரசவடை, தேயிலை. சாக்கு கட்டியால் எழுதிய விலைப்பட்டியலை பார்த்து மனதுக்குள் கூட்டிக் கொண்டான் மாணிக்கம். எல்லாமாக 2 ரூபாய் 90 பைசா ஆகியது. இலையை எடுத்து போட்டுவிட்டு வாய் கொப்பளித்து துண்டில் அப்பாவும் சட்டை தும்பில் மாணிக்கமும் துடைத்து கொண்டு பணம் கொடுக்கும் இடத்துக்கு வந்தனர். கண்ணாடி போட்ட அண்ணாச்சி 4.30, அடுத்தாப்புல ஒரு 1.20, பாட்டா 1.5 என்று தாறுமாறாக குரல் கேட்டு கொண்டிருந்தது. வாங்கி போடுவதற்கு முகம் ஏறிட்டு பார்க்கவும் காசை எண்ணி வாங்கவும் பாக்கி கொடுக்கவும் பெரும் பாடாக இருந்தது. ஒன்றும் அறியாதவர் போல முன்னால் நடந்த மாணிக்கத்தின் அப்பா நிதானமாக நின்று மடியை அவிழ்த்து ஒரு 8 துட்டை எடுத்து மேஜை மேல் வைத்தார். ஏறிட்டு பார்த்த கடைக்காரரிடம் 2 தேயிலை என்று கணக்கு சொல்லிவிட்டு மாணிக்கத்தின் கையை பிடித்து கொண்டு நடந்தார். கொஞ்சம் தூரம் போனதும் மாணிக்கம் திரும்பி திரும்பி பார்த்தான். அப்பாவின் முகத்தை கள்ளக்கண் போட்டு பார்த்தான். ஒருவேளை இதற்காகத்தான் அப்பா திருவிழா விடாமல் கச்சேரி கேட்க வருகிறாரோ என்று தோன்றியது. இனி இவரோடு வரக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். முற்றும்.